ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நான் கேமுக்குள்ள புதுசாக வரக்கூடிய ஜுட்சு காசின் இந்த ஒரு கொலாபரேஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த OP52 அப்டேட் வரும் இல்லையா, அந்த ஒரு அப்டேட்டில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் அந்த அப்டேட்ஸ்லாம் வரப்போது இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸு அந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுருந்தா மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம கேமுக்குள்ளே ஃப்ரேம் அரேனா அப்படின்னு இந்த ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குன்னு வச்சுனேன். இந்த ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே கெல்லி ஒரு சுகமாக நடக்கும். இப்படி நடந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளான டாஸ்க்லாம் முடிக்கிற மூலிமா கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ரிவார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றத. இதை முக்கியமாக பார்த்தீங்கன்னா 4 விதமான கேரக்டருக்கும் நீங்கள் எந்த ஒரு கேரக்டர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சூஸ் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணாத மூலம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியல நிறைய ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் இருக்கியா, அது ஒவ்வொரு டாஸ்க்காக நீங்கள் முடிக்கிற மூலிமா ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிவார்ட்ஸும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இது ஒரு ஈவெண்ட்டோட இன்டர்ஃபேஸ்க்கு வரும்போது 4 விதமான கேரக்டர் காட்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஒரு 4 விதமான கேரக்டரில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அப்படி சூஸ் பண்ணி எல்லாரும் ப்ரே பண்ணுற மூலிமா தான் சீக்கிரமாக இந்த ஒரு ஈவெண்ட்டோட ரிவார்ட்ஸும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இது கூடயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளேம் அரேனா இந்த ஒரு ஈவெண்ட்டில் தரக்கூடிய ஃப்ரீ பண்டிலான ஃபீமேல் பண்டில் அப்படின்றதாங்க. எல்லா ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள ஃபீமேல் பண்டில் முக்கியம் ஃப்ரீயாக தராங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த டைமும் ஃபீமேல் பண்டில் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டுருக்காங்க வச்சுக்கலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா ரேங்க் சீசனை பேஸ் பண்ணி, அதாவது சீசன் 48 வரும்போது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹீரோயிக் ட்ரிஸ் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் ஹீரோயிக் ரீச் பண்ணால் இந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளேம் அரேனா வரும் இல்லையா, அந்த ஒரு ஈவெண்ட்டில் இந்த ஒரு கொடியை மூட்டு வரும்போது அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளேம் அரேனா பேஸ் பண்ணி வரக்கூடிய ரிவார்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள அடுத்து வரக்கூடிய டோக்கன் மேலே இந்த ஒரு டோக்கன் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு G18 இருக்கு இல்லையா, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் கொடுக்குறாங்க. டபுள் ரேஞ்சு சிங்கிள் ரேட் அஃபயர் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய காஸ்டியூம்ஸ் நிறையவே காஸ்டியூம் விட்டுருக்காங்க. ரெட் கலரை பேஸ் பண்ணி, இது மட்டும் இல்லாமல் இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய எமௌண்ட் அப்படின்றது ஜோக்கோட ஃபேஸ் மாதிரி தான் நடக்குது. பார்த்தா எனக்கு அப்படி வந்து திடீரான இதோட ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் நல்லாவே இருக்கு இல்லையா. ஹேர் ஸ்டைலை விட மேலே ஒரு கொண்டையாட்ட விட்டுருக்காங்க. அந்த ஒரு கொண்டையும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அவதார் பேனர் அப்படின்ட்டுருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெயில் பண்டில் இல்லையா, இந்த ஒரு மெயில் பண்டை பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு அவதார் பேனர் விட்டுருப்பாங்க நினைக்கிறேன். இது ஒரு பண்டில் கூட உங்களுக்கு ஒரு டிஎம் மட்டும் கொடுக்குறாங்க. இந்த ஒரு டிஎம் மட்டும் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து ஃப்ரெண்டு கூட ஜாலியாக ஸ்வாப்பாவில் வந்து கேம் ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவே இருக்குது இல்லையா. அண்ட் இது கூடயே வரக்கூடிய வின்டர் அண்ட் பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த ஒரு அரைவல் அனிமினேஷன் எமௌண்ட்னு வச்சுக்கலாம். இப்படியே மான்லேருந்து அப்படியே பயங்கரமாக குதிச்சு என்ட்ரி கொடுக்குற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் எமௌண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி, டிஸ்கோல் அமௌண்ட் அப்படியே செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இது ஒரு அரைவல் அனிமேஷன் எமௌண்ட் அப்படின்றதானே. இது மாதிரி ஏகப்பட்ட எமௌண்ட்லாம் அத்தனை நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜுட்சு காசின் அப்படின்றதுன்னா இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பண்டில்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றதுன்னு ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா. இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பண்டில் வரப்போகுது. OP51 அப்டேட் வந்து நான் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஒரு அப்டேட்லாம் வராது. இது ஒரு கொலாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OP52 வரும் இல்லையா, அந்த ஒரு அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா ஜுட்சு காசின் வந்து நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வரப்போகிறாங்க அப்படின்றதுன்னு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட லோகோ வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அந்த பேஸ் பண்ணி வரக்கூடிய அவதார்ஸும் கொஞ்சம் அவங்களோட லீக் பண்ணியிருக்காங்க. பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், நல்லாவே இருக்கு இல்லையா. அது மட்டும் இல்லாமல் சில பேஜில் வந்து ஜுட்சு காசின் வந்து கன்ஃபார்ம் வரப்போகுது அப்படின்னு வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது கூடயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பண்டில்ஸும் வரப்போன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இப்போ ஸ்க்ரீனை பார்க்குறீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பண்டில்ஸு அப்படின்னு இருக்காங்க. ஒரு ஜுட்சு காசியில் வந்து ஒரு பண்டிலுக்கு மட்டும் தனியாகவே ஒரு லுக் சின்ன மாதிரி ஒன்று விட போகிறாங்க. அது வந்து நீங்கள் வந்து லுக்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அது எந்த பண்டில் விடுவாங்க தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்பாக சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக எல்லா கொலாபரேஷன் வந்தால் ஒரு பண்டில் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ பண்டில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் பொறுத்திருந்து எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸு அந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.